சேலம் மாவட்டத்தில் அண்ணனை தம்பியே கத்தியால் இடுப்பில் குத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளார். சொத்து பிரச்சனையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. கொலையில் முடிந்தது எப்படி? விவசாய நிலத்தில் மின் இணைப்பு பெறுவது தொடர்பாக அண்ணன் தம்பிக்குள் மோதல் ஏற்பட்டுள்ளது. கத்தியால் அண்ணனை குத்தி கொன்ற தம்பி போலீசாரிடம் சிக்கியது எப்படி? சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே தெடாவூர் மணக்காட்டை சேர்ந்தவர் 53 வயதான அருணாச்சலம். இவருக்கும் இவருடைய தம்பி காசிக்கும் பூர்வீக சொத்து தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. ஊர் பொது இடங்களிலும் திருவிழாக்களிலும் அடிக்கடி வாய் தகராறில் ஈடுபட்டவர்கள் எதிரிகளாக மாறியுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பிரச்சனைக்குரிய அந்த விவசாய தோட்டத்தில் கொட்டகை அமைத்த காசி அதற்காக மின் இணைப்பு கேட்டு மின்வாரி அலுவலகத்தில் மனு செய்துள்ளார். மின் இணைப்பு வழங்குவதற்கு அண்ணன் அருணாச்சலம் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. மின்வாரி அதிகாரிகளை நேரில் சந்தித்த அருணாச்சலம் தன் அனுமதி இல்லாமல் தங்களுடைய நிலத்திற்கு மின் இணைப்பு வழங்கக்கூடாது என்று கூறியதாகவும் தெரிகிறது. அண்ணனின் இந்த செயலால் ஆத்திரமடைந்த தம்பி காசி அவருடன் சண்டையில் ஈடுபட்டுள்ளார். தகாத வார்த்தைகளால் பேசி இருவரும் கைகலப்பில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது ஆத்திரமடைந்த தம்பி காசி வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து அண்ணன் அருணாச்சலத்தின் இடுப்பில் குத்தியுள்ளார். காசியுடன் சென்ற பீமனும் அருணாச்சலத்தை தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அருணாச்சலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பிறகு மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து கெங்கவல்லி போலீசார் அண்ணனை கத்தியால் குத்திய தம்பி காசி, அவருடைய உறவினர் பீமன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். விசாரணைக்கு பிறகு இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சொத்து பிரச்சனையில் அண்ணனை தம்பியே கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் சேலத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது.